வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம விழி இதயவேந்தன் அவர்கள் எழுதிய சிதறல்கள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு சிறுகதையை பார்க்க போறோம். இந்த கதை லாடம் கட்டும் தொழிலாளி ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லாடம் கட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வண்டி மாடுகள்ல அந்த மாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ல ஒரு இரும்பாலான ஒரு பொருளை அடிப்பாங்க. நீங்க படத்துல கூட இப்ப பார்க்கலாம் காட்சியில. அப்படி அடிச்சா தான் அந்த மாடுகள் தொலைதூரம் பயணத்துக்கு சரியா போக முடியும். இந்த லாடம் கட்டாத மாடுகள்னால என்ன பண்ண முடியாதுன்னா, நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. அந்த மாடுகள் கால்ல அ க அதாவது கல்லு, முள்ளு குத்திறலாம். அப்போ இந்த லாடம் அடிச்சுட்டா, அந்த மாரி எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இப்போ இந்த லாடம் கட்டுறதுக்குன்னு சில தொழிலாளிகள் இருந்தாங்க. ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ ஒரு சிலர் தான் இருக்காங்க. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த லாடம் கட்டும் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கைய பத்தி தான் நாம இந்த கதையில பார்க்க போறோம். இந்த கதையில நாம பார்க்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா, முனுசாமி. அவர எல்லாரும் பில்லூர் முனுசாமி அப்படிங்கிற பேர்ல கூப்பிடுவாங்க. அந்த அந்த சுத்து பட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் இவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகளுக்கு லாடம் அடிப்பாங்க. இப்போ அவருடைய குடும்பம் ரொம்பவுமே வறுமையில இருக்குது. காலையிலேயே என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல வந்து கடை விரிக்க ஆரம்பிக்கிறார். கடை விரிக்கிறது அப்படின்னா, அந்த லாடம் கட்டுவதற்கான பொருள்கள், அந்த இரும்பு துண்டுகள், அதுக்கப்புறம் ஆணி, சுத்தியல் இப்படியெல்லாம் வச்சு உட்கார்றாரு. தொடர்ச்சியா 1, 2 இடத்துல மாத்தி மாத்தி அவரு அந்த கடைய போட்டு பார்க்குறாரு. யாருமே லாடம் அடிக்கிறதுக்கு வரல. அதுக்கப்புறம் யோசனை பண்றாரு, ஆஞ்சநேயர் கோயில் குளத்த சுத்தி நெறைய வண்டிக வந்து நிக்குமாம், வெளியூர்ல இருந்து. அந்த காய்கறி ஏத்திட்டு வர்ற வண்டிக, மளிகை சாமான் வண்டிக, இப்படி நெறைய வந்து நிக்கும். அப்போ இந்த மாரி யாராவது வந்தாங்க அப்படின்னா, லாடம் அடிக்கலான்னு பார்க்குறாரு. பேசியே அவங்கள லாடம் அடிக்க வச்சுருவாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் சாமர்த்தியமான ஆள் தான் இவரு. அத விட இன்னும் சொல்லப்போனா அவருடைய பேச்சு அப்படி. யாரையும் அ அ சுலபமா ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தொழிலும் நல்லா சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மேல உண்டு. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் அந்த உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்க மட்டமான லாடங்கள அடிச்சு விட்டுருவாங்க. அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஆனா, முனுசாமி அடிக்கக்கூடிய லாடங்கள் அந்த மாடுகளுக்கு ஒரு 6, 7 மாசமெல்லாம் நல்லாவே தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப, இவனா போய் என்ன பண்றான்னா, இன்னைக்கு நமக்கு பொழப்ப நடத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசுறான். ஆ "ஏங்க உங்க மாடுக்கு லாடம் அடிச்சிடலாமா? எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? உங்க மாடு முன்ன மாதிரி சுறுசுறுப்பா இல்லையே!" அப்படின்னு சொன்னோனே, அவங்க கேட்கறாங்க, "எப்படிப்பா சொல்ற?" அப்படின்னோனே, "காலெல்லாம் குச்சி மாரி கிடக்குது." ஆ அப்படிங்கும்போது, "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றப்போ, "நீங்க லாடம் அடிச்சு 6 மாசம் இருக்காது?" அப்படின்னு இவரு கேட்பாரு. உடனே 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கும். "நீ அடிச்சது தான், இப்ப எல்லாம் போயிருச்சுங்கும்போது, ஆ பரவாயில்லைங்க, இப்ப வேணா நான் அடிச்சு தர்றேன்." அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, அவங்க என்ன சொல்லிடுறாங்க, "வேணாம்ப்பா, இந்த மாசம் நெறைய செலவு இருக்குது. ஒண்ணும் சமாளிக்க முடியல." அப்படி இப்படின்னு நெறைய அவங்களும் சொல்றாங்க. அப்போ அந்த மாடு கொண்டு வரவங்களுக்கும் நெறைய செலவுகள் இருக்கு. இப்போ முனுசாமிக்கு அவனுடைய குறைய எப்படி சொல்றது? 2 மாட்டுக்கு லாடம் அடிச்சா, வர்ற காசுல அரிசி, காய்கறி வாங்கிட்டு போயி, ராத்திரி யாராவது ஆக்கி சாப்பிடலாம். அப்புறம் ராத்திரி பையன் வேற அவன்கிட்ட வர்றப்போ பட்டாணியும், வறுக்கியும் கேட்டிருக்கிறான். அது இல்லாம அந்த முனுசாமியோடைய மனைவி முழுகாம இருக்கா. அதாவது கர்ப்பமா இருக்கா. அவ வர்றப்போ மாங்காயும், கருவாடும் வாங்கிட்டு வாங்க. நல்லா குழம்பு வச்சு தரேன்னு அவளுடைய ஆசைய மறைமுகமா வேற சொல்லி அனுப்பியிருக்கிறா. அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால, எப்படியாவது இன்னைக்கு ஒரு 2 மாடாவது லாடம் அடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி இவரு நெனைக்கிறார். அப்படி இருக்கிறப்போ, இப்படியே பேசி, பேசி ஒருத்தங்க கோபாலு அப்படிங்கிறவர்கிட்ட பேசுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்றாரு, "லாடம் அடிக்கிறேங்கும்போது இப்ப வேண்டாங்கிறாரு. பரவால்ல அப்பா, இப்ப நான் லாடம் அடிக்கிறேன். இப்போ உன்கிட்ட இருக்கிறத குடு. எங்க போயிட போகுது? நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, அப்போ உடனே அவங்களும் சரின்றாங்க. அப்போ முனுசாமிக்கு ரொம்ப உற்சாகம். அதுக்கப்புறம் கோபால் வந்து கொஞ்சம் இறங்கி வர்ற மாரி தெரியுது. அப்புறம் "எவ்வளவு மாட்டுக்கு வாங்குறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, கொஞ்சம் தான் ஏறியிருக்கு. ரொம்ப இல்ல. இப்போ ரூ. 20 ஆ ஆணி, லாடம் இந்த விலையெல்லாம் ஏறிடுச்சு தெரியுமில்ல அப்படின்னு உடனே அந்த கோபால் கேட்கிறாப்படி, "போன தடவ நீ ரூ. 5க்கு தானே அடிச்ச" அப்படிங்கிறப்போ, இப்போ விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நமக்குள்ள என்ன? நீங்க வேணா ஒரு ரூ. 1 சேர்த்து குடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி ஜாமான எடுத்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லிர்றாரு அந்த முனுசாமி கிட்ட. அந்த முனுசாமியும் போய் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் என்ன நெனச்சாரோ அந்த கோபாலு, "இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அடிச்சுக்கிறேன்" அப்படின்னு போயாச்சு. இப்போ முனுசாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவருடைய அப்பாவோட பெருமையும் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த முனுசாமியோட அப்பா ரூ. 1 குடுத்தா லட்சணமா ஆணி அடிப்பாரு அப்படிங்கிற மாரியெல்லாம் அ இந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போறாரு. ஒரு தம்பி வண்டியில படுத்திருக்காப்படி. "தம்பி உங்க மாட்டுக்கு லாடம் கட்டலாமா?" அப்படிங்கிறப்போ, "வேணாங்க அப்புறம் பார்க்கலாம்ன்னு" சொல்றாங்க. உடனே முனுசாமி, "அப்ப மாடு சரியாவே நடக்காதே" அப்படின்னு சொன்ன உடனே,
உடனே அந்த அந்த பையன் சொல்றான், "எப்பேர்ப்பட்ட மாடு என்கிட்ட நடக்கிறதுனா ஓடும்." "அப்படியா? எப்படிப்பா ஓடும்ன்னு?" முனுசாமி கேட்கிறாரு. "குடுக்குற இடத்துல 4 குடுத்தா ஓடாதா?" அப்படின்னு உடனே அதுக்கு முனுசாமி சொல்றாரு, "பாவங்க அதெல்லாம் வாயில்லா ஜீவன்." அப்படின்னு உடனே, "வாயில்லா ஜீவன் தான் தெரியும். அதுக்கு தண்ணி காட்டுறோம், தீனி போடுறோம்ல. அப்போ அப்போ அது அது ஓடித்தான் ஆகணும்." அப்படிங்கிறப்போ, அதுக்கு இவன் சொல்றான் முனுசாமி, "மாடுகள குளிப்பாட்டணும், கொம்பு சீவிடணும், லாட அடிக்கணும். அப்பத்தான் அதுங்க தெம்பா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு நெறைய வியாதி வரும்." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு உடனே அவன் சொல்றான், நம்ம வியாதியவே நம்மால கவனிக்க முடியல. அப்படியெல்லாம் சொல்லாத தம்பி. இதுகள வச்சு தானே பொழப்பு நடத்துறோம்னால இவரு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், "ஏங்க இப்ப என்கிட்ட காசு இல்ல. அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு" வெடுக்குன்னு சொல்லிர்றாங்க. இப்படியாக போய்க்கிட்டே இருக்குது. இவரு என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் போய் பேசுறார். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு செங்கல் ஏத்திக்கிட்டு வர்றார். அந்த மாடுக ஏற்கனவே இந்த லாடு அடிக்கிறப்போ முனுசாமிய உதைச்சிருக்கு. 1 மாசமெல்லாம் முனுசாமி பொழப்பில்லாம உட்காந்துருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ண? ஏதாவது ஒண்ணு சொல்லி லாடம் அடிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு, ஏங்க அந்த செங்கல் வண்டி அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க. லாடம் அடிச்சிரலாம். ஒரு 10 நிமிஷத்துலங்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்லப்பா இப்ப அடிக்க முடியாது. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல செங்கலுக்காக நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்க்கறதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "வேண்டாம்." அப்படின்னு சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் நான் வேணா நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிட்டு போறாரு. காலையிலிருந்து முனுசாமி டீ தண்ணிக்கு கூட வழி இல்ல. சாப்பிடுறதுக்கும் வழி இல்லாம ஒரு அரை மயக்கத்துல இருக்கிறாரு. ஒவ்வொரு வண்டிக்காரனும் ஒவ்வொரு சோக கதைய சொல்லிட்டு போறான். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரூ. 25 வட்டிக்காரங்கிட்ட வாங்கி தான் ஆணி, லாடம் எல்லாமே. அது புதுசா தான் வாங்கி வச்சிருப்பாரு. நல்லா பளபளப்பா இருக்கும். மத்தவங்க மாரி ஒரு பழைய பொருளெல்லாம் இவர்கிட்ட இருக்காது. அதுக்கப்புறம் இவர் நினைக்கிறாரு, அந்த வட்டிக்காரங்கிட்ட சரியான நேரத்துக்கு காசு குடுக்கணும். இல்லைன்னா, அவன் வாய்க்கு வந்தபடி திட்டுவான். அப்ப இன்னும் பொழுது சாயப் போகுது. இன்னும் ஒருத்தருமே சிக்கலையே! அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அவருக்குள்ள ஒரு யோசனை, ஒரு ஒரு தெம்பு வந்துருச்சு. சைக்கிள தள்ளிக்கிட்டே போறாரு. அவரு சைக்கிள ஓட்டுறத விட தள்ளிட்டு தான் போவாரு. ஏன்னா, முன்னாடி பக்கம் டயர் வெடிச்சு, அத தெச்சிருக்குது. பின்னாடி பக்கம் காத்தடிச்சு கிழிஞ்சதுல உப்பி கிடக்குது. அந்த கமிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறான். ஒரு கமிட்டி நடக்கிற இடத்துக்கு போறான். அங்க தான் விவசாயிகள் வந்து இந்த பருத்தி, இந்த மணிலானா கடலை. இந்த கடலை எல்லாம் போட்டுட்டு, இந்நேரம் பணம் வாங்கிட்டு போவாங்க. அப்போ நெனைக்கிறாரு 2 வண்டி மாடு கிடைச்சா போதும். இன்னைக்கு பொழுது ஓடிரும். கடன்காரனுக்கு ஏதாவது கொஞ்சம் குடுத்துறலாம் அப்படின்னு ஒரு லட்சிய கனவுல வேகமா அங்க வர்றாரு. அங்க பார்த்தா கமிட்டியோட வாசல்ல நெறைய லாரிகள் நிறுத்தியிருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி சுவரோரம் ஒரு ஒரு வெறி இடம். அங்க சைக்கிள நிறுத்திட்டு, சாக்கு மூட்டையெல்லாம் அவிழ்த்துட்டு, அப்புறம் அவரு அந்த பெருக்கல் குறி மாரி ஒரு கட்ட வச்சிருப்பாரு. சுத்தி, லாடங்கள், ஆணி இப்படி தனித்தனியா எடுத்து வச்சு கடை பரப்பி வச்சிருக்காரு. அப்போ அந்த கமிட்டியோட வாசல்ல ஒரு மாட்டு வண்டிய பார்த்து கைய காட்டுறான். அவன் காதுல விழுகாத மாரியே போறான். "ஏங்க உங்களுக்கு வந்து லாடம் கட்டலாமா உங்க மாட்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவரு "எவ்வளவு கேட்கற?" அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, வண்டிக்காரன் கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். குடுக்கறத குடுங்க. வண்டிய முதல்ல ஓரமா நிறுத்துங்க." அப்படின்னு சொன்னோனே, முனுசாமி வேட்டியெல்லாம் இழுத்து கட்டிட்டு, தலப்பாகையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே வர்றாரு. அதுக்கப்புறம் அவரு கேட்கறாரு. "இதோ பாருப்பா, கரெக்ட்டா எவ்வளவுன்னு சொல்லிரு." அப்புறம் லாடம் கட்டுன அப்புறம் சண்டை வேண்டான்னு சொல்லும்போது, "நமக்குள்ள என்னங்க சண்டை? நீங்களும் கூலிக்காரன், நானும் கூலிக்காரன். 2 மாட்டுக்கு ரூ. 20 தான். மாட்ட கொண்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "வேணாம், வேணாம். 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கொளத்தூராங்கிட்ட அடிச்சேன். ரூ. 5 தான். நீ என்ன இப்படி கேட்கற?" உடனே அதுக்கு இவன் சொல்றான், "முனுசாமி, இதோ பாருங்க, நம்மகிட்ட தொழிலு சுத்தமா இருக்கும். நகத்த சமமா சீவிட்டு 2 இருக்குன்னா 6 மாசம் ஆனாலும் லாட விடாது. ஒஸ்தி லாடம் வேணும்னா இதோ பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் தேயவும் தேயாது." அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "அதெல்லாம் வேணாம்ப்பா. ரூ. 5 தாரேன். என்னா சொல்ற? பொழுது போச்சு. நான் ஊர் போய் சேரணும்." முனுசாமிக்கு வேற வழி தெரியல. "சரி வாங்க, வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட அவிழ்த்துட்டு வர சொல்றான். அந்த மாட்ட அவுத்த உடனே அதையெல்லாம் கட்டி, அந்த காளையெல்லாம் புடிச்சு கரெக்ட்டா கட்டி, எல்லாம் எடுத்துட்டு வர்றான். அந்த ஆணி, சுத்தியலு எல்லாம் எல்லாம் பண்ணி, அந்த அந்த மாட்டோட கால்களை எல்லாம் நல்லா ஒரு மருத்துவர் எப்படி சோதிப்பாங்களோ, அந்த மாரி இது பண்ணிட்டு, எல்லாம் பார்த்து எல்லாம் அ லாடம் அடிக்க தயாரா இருக்கிறப்போ, திடீர்னு பக்கத்துல மோட்டார் வண்டி, ஒரு பைக் வந்து நிக்கிற சத்தம் கேட்குது. உடனே முனுசாமி எழுந்து கும்பிடுறார். உடனே வந்தவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவங்க வந்து போலீஸ் அவங்க. "இடத்த காலி பண்ணு மொதல்லன்னு" ஒரு எட்டு எட்டி உதைக்கிறாங்க. ஆ பின்னாடி இருந்து அந்த இன்னொரு போலீஸ் வந்து பளீர்னு கன்னத்துல அறையிறாங்க. மாடு எழுந்து நிக்க அப்படியே துள்ளுது. அதுக்கு உடனே இவரு திட்டுறாரு இவங்கள. "கட்ட அவருடா! வண்டி உன்னதான எடு. டேய் நீ என்னடா பார்க்குற?" அப்படின்னு அந்த வண்டிக்காரனையும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட லாடங்களை எல்லாம் தூக்கி ரோட்ல எறியுறாங்க. சைக்கிளையும் இவருடைய அந்த முனுசாமியோட சைக்கிளையும் பூட்ஸு காலால எட்டி உதைக்கிறாரு அந்த காவலர். இந்த இடத்துல காவலர்ன்னு சொல்லல. நாமளே புரிஞ்சுக்க வேண்டியது பூட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற இதில நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிரட்டிட்டு போறாங்க. "நாங்க போயிட்டு வர்றோம். வர்றப்போ திரும்ப இங்க இருந்துச்சு, இந்த வண்டி இருந்துச்சு அப்படின்னா, அப்புறம் உங்கள எல்லாம் உள்ள தள்ளிடுவேன்." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வண்டிக்காரன் உட்டா போகுதுன்னு மாட்ட அவுத்துக்கிட்டு என்ன பண்றான், வேகமா வண்டி எடுத்துட்டு போறான்.
முனுசாமி அப்படியே வரிசையா நின்றிருந்த லாரிய தாண்டி அந்த ரோட்ல அந்த பைக் அந்த போலீஸ் போற பாதையவே பார்த்துட்டு நிக்கிறான். இருட்டுல அந்த பைக்கோட சத்தம் மட்டும் கேட்குது. சைக்கிள் ஒரு பக்கம், லாடங்கள் ஒரு பக்கம். அவன் கவனம் திரும்புது. அவனுடைய கண்கள் அப்படியே இருட்டத் தொடங்குச்சு அப்படிங்கிற மாரி இந்த கதை வந்து முடியுது. அப்போ கண்கள் மட்டும் இருட்டத் தொடங்கல. அவனுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஒரு இருட்டு நிலைமைக்கு தான் வந்துருச்சு. ஏன்னா, அவன எப்படி சமாளிக்கிறது? அந்த ரூ. 25 கடன் வாங்கிட்டு வந்திருக்கானே வட்டிக்காரங்கிட்ட, அவனுக்கு எப்படி அந்த வட்டியில கொஞ்சமாவது குடுக்கறது? அதுக்கும் முடியல. பையன் சாப்பிடுறதுக்கு பட்டாணியும், வறுக்கியும் கேட்டான். அதுவும் ஒண்ணும் பண்ண முடியல. மாசமா இருக்கக்கூடிய பொண்டாட்டி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கேட்டிருந்தா. அவளுக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு பொழப்பு எதுவுமே நடக்கலையே! அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் அவனுடைய மனசுக்குள்ள இருக்குது. காலையிலேருந்து அவன் சாப்பிடல. அவன் ஒரு டீயும் கூட குடிக்கிறதுக்கு அவன் கையில காசு இல்ல. இப்போ இது மாரியாக ஒரு அன்றாடங்காய்ச்சிகள் அன்னன்னைக்கு வரக்கூடிய அந்த பணத்த வச்சு தான் அ சாப்பாடு சாப்பிட முடியும். அன்னைக்கு அந்த சாப்பாடு காய்ச்ச முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அன்னன்னைக்கு வரக்கூடிய காசுகள் வந்து இல்ல அப்படின்னா, அவங்க வாழ்க்கையவே நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழல நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அது மாரி இந்த லாடம் பிடிக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கதை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அவங்க குடும்பத்தினுடைய வறுமையும் நம்முடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த இந்த மாரி தொழில் செய்றவங்ககிட்ட ஒரு வேலைகள்ல இருக்கக்கூடியவங்க, இப்போ இதுல காவலர்ன்னு குடுத்துருக்காங்க. அவங்க எந்த மாரி நடந்துக்கிறாங்க? அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக, அப்ப ஏழைகளாக இந்த மாரி அ தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளையும் அவங்க வாழ்க்கையில கடத்துறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படிங்கிறத தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் சிதறல்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவருடைய லாடம் சிதறினதோ, இல்ல சைக்கிள் சிதறந்தாவோ எடுக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையே சிதறிப்போன ஒரு சூழல நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா, தினம் தினம் இத நம்பி தான் அவருடைய பிழைப்பே நடக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டு கெஞ்சி கேட்டு, யாராவது உங்க மாட்டுக்கு லாடம் கட்டுறீங்களா? அப்போ மாட்டுக்கு லாடம் கட்டுறதுங்கிறது சரியான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாரி தொழில் செய்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள குடுத்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத, இந்த கதையாசிரியர் நமக்கு புரிய வைக்கிறதாக நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ லாடம் கட்டுகின்றவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய காலகட்டங்கள்ல இந்த தொழில் செஞ்சவங்க வேற என்ன தொழில் செய்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் சமூகத்துல இது மாரியான ஆட்களும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு சமூகத்துல இருக்கக்கூடியவங்க சரியான முறையில ஒரு ஆதரவு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நமக்குள்ள வர வைக்கக்கூடிய வகையில இவருடைய இந்த சிதறல்கள் அப்படிங்கிற கதைய எழுதியிருக்கிறாரு. ரொம்பவுமே சிறப்பான கதை. மிக்க நன்றி. வேற ஏதாவது தேவைன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி.